அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட்டோ, இல்லை நேட்டிவிட்டி இந்த மாதிரி இ சேவை சம்மந்தமான எந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் போய்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி நம்ம வாங்குவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சிட்டிசன் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நாமளே பார்த்திங்கன்னா ஒரு ஐடியை நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாமளே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த சிட்டிசன் ஐடி, அதாவது லாகின் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படியே பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போயிட்டு டிஎன்இஜின்னு டைப் பண்ணுங்கள். எல்லாம் தமிழ் இ சேவைன்னு டிஎன்இ சேவைன்னு போடுங்க. டிஎன்இ சேவை போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்இஜியே போல் இல்லை டிஎன்இ சேவைன்னு போடுங்க. ஃபஸ்ட்டு வரும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே துறை உள்நுழைவுன்னு இருக்கும். துறை உள்நுழைவுன்றது யார் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த சிஎஸ் இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் எடுத்து வச்சு லாகின் பண்ணி நம்மளுக்கு அப்ளை பண்ணி தராங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு ஐடி லாகின் பண்ணி வச்சுருவாங்க. இதே பயனர் உள்நுழைவுன்றது பார்த்தீங்கன்னா சிட்டிசன் லாகின். இதுதான் இந்த ஐடி எப்படி நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா மேலே இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன் வந்துடும். இல்லை தமிழ் வேணுன்னா மேலே மறுபடியும் தமிழ் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிட்டிசன் லாகின்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே யூசர் நேம் ஆல்ரெடி இருந்தால் உங்களோட யூசர் நேமு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்ச்சா என்ன இருக்கோ அந்த கேப்ச்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் நியூ யூசர்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி லோட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயில் என்ன கேட்குதோ அது எல்லாமே டைப் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் என்னுடைய நேம் நான் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா தருமபுரி. அதுக்கடுத்து தாலுக்கா என்னன்னு கேட்குது. தாலுக்கா பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி நான் கொடுத்துறேன். மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்து இமெயில் ஐடி கொடுக்குறேன். இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஆதார் நம்பர் ட்ரை பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட் உங்களுடைய லாகின், அதாவது லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாகின் ஐடி கேட்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ரவி 777 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி அந்த லாகின் ஐடி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாகின் ஐடி கேட்குது. ஸோ நான் ரவி 777 RPP. ஸோ நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ இது எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ அந்த நேமில் வேறு எந்த ஒரு ஐடியும் இல்லை. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல கேப்ச்சா என்டர் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற கேப்ச்சா என்னென்னு பார்த்து டைப் பண்ணுங்கள். QA என்டர் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சைன் அப்னு கொடுங்க. சைன் அப் கொடுத்ததும் பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OTP வரும். ஒன்ஸ் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆன ஓடிபியை இந்த இடத்துல ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அடுத்து கிளிக் டு லாகின் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் யூசர் நேம் என்ன கொடுத்தேன், ரவி 777 RPPன்னு கொடுத்தேன். என்னுடைய பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். அதுக்கடுத்து கேப்ச்சா NJJR2 கேப்ச்சா கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். இப்போ என்னுடைய வெப்சைட் என்னுடைய சிட்டிசன் லாகின் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஒரு இ சேவை மையத்தில் என்னென்ன சர்வீசஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்களோ இங்கே எல்லாமே உங்களுக்கு காட்டும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ ஒரு இன்கமோ இல்லை நேட்டிவிட்டி இந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே கீழே ரெவன்யூன்னு இருக்கு இல்லையா. ஒன் செகண்ட் காட்டுறேன். சாரி மேலே இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குல்ல. அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இதில் வந்து இங்கே இந்த 10ன்றது வந்து ஒரு 25ன்னு வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம், ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, டெசர்ட் உமன், அது மாதிரில இருக்க டெசர்ட் உமன். ஸோ இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, அப்புறம் கேன் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வந்து பதிவிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.